சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை. புத்திமானாக நம்ம கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்க ஆரம்பிச்சிடுவாரு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ரிப்பேராக இருக்கணும்னு வச்சுக்காங்க, அவர் எத்தனை நாள் சொல்லி பார்த்து கடைசியில் கொஞ்சம் விலகிடுவார். ஆனால் நம்ம சின்ன விஷயத்தையும் கொஞ்சம் ஞானமாக விவேகமாக செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட கட்டாயம் இருப்பார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துவதை பார்த்து அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு, அவனுடைய எதிராளி போல இருக்கிறத சவுல் கண்டு அவனுக்கு பயந்து, அப்பா இவங்க பக்கம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்படி நடக்குமா? நம்ம குடும்பத்தில் நடக்காதா? கட்டாயம் என்ன செய்யும், நடக்கும். இப்போ சில நேரத்தில் நம்ம பயந்துருப்போம். இனி என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால், அவங்க எதிராளி சைடுகள் பயந்திருக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய புத்தியையும் ஞானத்தையும் கிருபையும் வல்லமையை நமக்கு தந்து நம்மை அற்புதமாக கட்டாயம் வழி நடத்துவார். பிரியமானவர்களே, தாவீதுடைய குடும்பத்திற்கும் சவுலுடைய குடும்பத்திற்கும் நெடுநாட்களாக என்ன நடந்துச்சா? யுத்தம் நடந்துச்சு. தாவீது வர வர பலத்தான், சவுலுடைய குடும்பத்தாரோ வர வர என்ன செஞ்சாங்களாம்? பலவீனப்பட்டு போனாங்க. நீங்க யாரும் என் குடும்பம் பலவீனப்பட்டுன்னு சொல்லி ஒரு நாள் இங்க கனவுல கூட என்ன செய்யக்கூடாது, நினைச்சிடவே கூடாது. அப்படி ஒரு சொப்பனை வந்துட்டாலே விரட்டிடுங்க. இது சாத்தானுடைய சொப்பனை தானே ஒழிய இயேசு கொடுத்துட்டான்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, நினைச்சிடாதீங்க. யார்கிட்ட போய் விளக்கம் கேட்க போயிடாதீங்க, அவருக்கு கூட போய் குழப்பி விட்டுருவாரு. நீங்களே தெளிவாருங்க. உங்க குடும்பத்துல ஒரு மாதிரி கருப்பு, ஒரு மாதிரி கரையின்னு என்னமோ தெரிந்த மாதிரி சொப்பனை இது வந்தா அப்பால போய் சாத்தானு சொல்லிட்டு விட்டுருக்கிற ஒழிய ஒரு நாள் நம்முடைய குடும்பத்துக்கு இருட்டு என்ன செய்யாது, வரவே வராது. காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் நம்ம என்றைக்குமே ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை நீர் என்னோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும். நீர் என்னோடு கூட இருப்பீரானால் நான் ஒரு விசேஷித்தவன். அல்லேலூயா. தேவா நான் ஏத்தி நான் விசேஷித்தவன், ராஜா தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏத்தி நான் விசேஷித்தவன், ராஜா தினம் யோசிப்பவன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சரிதானா? இதை நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால அது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாகத்தான் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். என்ன யுத்தங்கள் வந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது எனக்கு எந்த காரியத்தையும் புத்தியாய் செய்ய கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுப்பார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அது வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தாவீது அப்படித்தான். அவர் ஒரு ராஜாவாக இருந்த சூழ்நிலையிலும் பின்னால் மாறக்கூடிய சூழ்நிலையிலும் கூட அவர் முன்கூட்டியே எல்லா காரியத்திலையும் அவர் தன்னுடைய செய்களில் எல்லாம் எப்படி நடந்தாரா, புத்திமானாக நடந்தார். ஆண்டவரே எனக்கு விசேஷித்த ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவர் சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம அப்படி செய்யும்போது நமக்கு எதிர்த்து வரக்கூடியவங்க எல்லாரும் இதை பார்த்து நமக்கு பயந்து போய் இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம யார்கிட்டையும் போய் என்ன செய்ய வேண்டாம், சண்டைக்கு போக வேண்டாம். நம்ம யார்கிட்டையும் போய் யுத்தம் பண்ண வேண்டாம். நம்ம எங்கேயும் போய் ஊர் வழக்குன்னு சொல்ல வேண்டாம். நம்ம 4 அடியாளர்களை பிடிச்சி வச்சுட்டு இருக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு எல்லாரும் பார்த்துக்கிடுவார். கர்த்தருடைய பருவத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். ஆகையினால உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் வர 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 என்ன செய்ய போகிறாரு, அது பலப்படுகிற ஒரு குடும்பமாக மாற்ற போகிறாரு.
நமக்கு எதிர்த்து வைக்கிற குடும்பம் வர வர என்ன செய்ய போது பலவீனப்பட்டு போக முடியாது, எதிர்ப்புகள் எல்லாம் நொறுங்கி போக முடியாது, கர்த்தர் உதவி செய்வார். அப்போ என்னுடைய குடும்பம் வர வர பலக்கணும்னு சொன்னா தாவீது கூட என்ன இருந்துச்சுன்னு சொன்னா தான் தன்னுடைய செய்களில் எல்லாம் மகா புத்திமானாக நடந்தான். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தையும் புத்தியாய் செய்ய எனக்கு கிருபைகளை தாரும் ஆண்டவர் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி நடக்கணும்னு சொல்லி தெளிவான பாதையில் அவருக்கு நடத்துவார். சங்கீதம் 32:8 என்ன படிக்கிறோம்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. நிறையில் பிரச்சனை வரும்போது, வீடுகளில் பிரச்சனை வரும்போது, பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை வரும்போது, தொழிலில் பிரச்சனை வரும்போது, வீடுகளில் பிரச்சனை வரும்போது, ஊரில் பிரச்சனை வரும்போது நல்லா பேசுடா அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, தூண்டி விடுறாங்க. சில பெற்றோர் பிள்ளைகளை சொல்லி நல்லா பேசுடா, கல்லை கொண்டு எரிடா, கட்டையை கொண்டு ஒரு போட்டு போடுறா, என்ன இருக்கு மாண்டா, என்ன இருக்கு கட்டைன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் சில இடத்துல இருக்காங்க. அதனால எல்லாம் அழிஞ்சு போயிடும். நமக்கு என்ன வேணும்னு கேட்டால் நம்முடைய குடும்பம் வர வர பலக்கணும், கர்த்தர் நம்மோடு இருக்கணும், நம்ம புத்திமானா ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். நம்ம மகா புத்திமான செய்கிறத பார்த்து எதிராளி குடும்பமும் சமாதானம் பெற்று அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும். சரிதாங்க? ஆமாம், அதுவும் நல்லா தான் இருக்கணும். அதுதான் நம்முடைய ஆசை. ஆக கடைசியில் அன்றைக்கு ஒரு நாளில் கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சரிதானா? கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். கடினமான எந்த பிரச்சனைகளும் வீடுகளில் இருந்தாலும் ஜெபம் பண்ணிட்டு அந்த பிரச்சனைகளை போங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த பிரச்சனைகளை சுமூகமாக முடியும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய குடும்பத்துக்கு ப்ரொமோஷன் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துக்கு என்ன வரும்போது ப்ரொமோஷன், உயர்வு என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பம், நம்ம குடும்பம் ஒரு நாள் என்ன செய்யாது, பட்டு போகவே போகாது. கர்த்தர் நம்மளை விசேஷமாக நடத்துவார், ஆசீர்வதிப்பார். அதனால தாவீது வர வர அவன் பலப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். சரிதானா? இன்னைக்கு உங்களோட என்னோட கூட ஆண்டவர் இருக்கிறார். சரிதானா? அதை நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், உணரணும், அதை நம்பணும், அதை அறிக்கை பண்ணணும், பாட்டு பாடணும், துதிக்கணும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் விசுவாசிக்கும் போது அவர் நம்மோடு இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்கிறேன்னு சொல்லி சொல்லப்படுறாரு. அல்லேலூயா. ஆகையினால பெரிய காரியத்தை செய்கிறவர் நம்முடைய குடும்பத்தை விடுவாரா? சொல்லுங்க எல்லாரும். பெரிய காரியத்தை செய்கிற ஆண்டவருடைய குடும்பத்தை ஒரு பெரிய குடும்பமா மாற்றுவாரே ஒழிய நம்ம ஒரு நாள் பலவீனப்பட்டு போக அனுமதிக்கவே. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம வர வர நம்முடைய குடும்பம் என்ன செய்யும், விருத்தி அடையும். இரண்டாவதாக தாவீதுக்கு ஆண்டவர் நாளுக்கு நாள் எப்படி விருத்தியை கட்டளையிட்டார் என்று படிக்கும்போது 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்துடைய அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா. சவுலுடைய குடும்பம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டுக்கிட்டே போகுது. தாவீதுடைய குடும்பம் நாளுக்கு நாள் என்ன பண்ணுது, உயர்த்தப்பட்டு கொண்டே போகுது. அதற்கு முதல் குறிப்பு என்னன்னு சொன்னா கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இரண்டாவதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய மனுஷனாகிய தாவீதின் மேல் அபிஷேகம் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அந்த அபிஷேகம் தாவீதுக்குள்ள இருந்தபடியினால அவர் விரோதமாக சவுல் என்னத்தை செய்து பார்த்தாலும் அவர் ஒன்றுமே என்ன செய்ய முடியல, சட்டை பண்ணவே முடியல. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களோடு இருக்கும்போது, அல்லேலூயா, கர்த்தருடைய ஆளுகை உங்களுக்குள் இருக்கும்போது, கர்த்தருடைய வழிநடத்தல் உங்களுக்குள் இருக்கும்போது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது கர்த்தர் உங்களை எல்லா பொல்லாப்புக்கும் தீமைக்கும் விலக்கி காப்பார். அல்லேலூயா. அபிஷேகம் நம்மளை பாதுகாக்கும். போன வருஷம் நம்ம ஐக்கியத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு என்ன செய்யும், போதிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியே நடந்துடுது. அப்போ அதோடு முடிஞ்சு போவதில்லை. 2009 முடிஞ்சு போறதில்லை. 2010 அந்த அபிஷேகம் தான் நம்மளை என்ன செய்யுது, வழி நடத்திக்கிட்டே இருக்கு. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை நாளுக்கு நாள் விருத்தி ஆக்கணும், நம்மளை நாளுக்கு நாள் ஆண்டவர் பலப்படுத்தணும். நமக்கு எதிராக சாத்தான் கொண்டு வருகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகணும். நமக்கு விரோதமாக வேண்டாத வேலைகளை இடைஞ்சலி பண்ணிக்கிட்டு இருக்கிற குடும்பத்துக்கெல்லாம் ஒரு புத்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்மோடு கூட முதலாவது இருக்கணும். ரெண்டாவதாக அவர் கொடுக்கிற அபிஷேகம் நம்மளை என்ன செய்யணும், வழி நடத்தணும். அல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் நம்மளை வழி நடத்தும் போது யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது,
நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க ஜெயம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஜெயம் நமக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். இப்படியும் படிக்கலாம். ஜெயம் கொடுக்கும் படிச்சோம். இனி எப்படி படிக்க போறோம்? ஜெயம் கொடுத்த, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வு அழிக்கும்னு சொல்லி படித்தோம், வாழ்வு அழிச்சாச்சு. அல்லேலூயா. நான்லாம் வாழ்வு இல்லாமல் இருந்த குடும்பம் எங்கள் குடும்பங்கள்லாம். சரிதானா? எங்கள் குடும்பங்கள்லாம் இனி வாழ்வே வராதுன்னு சொல்லி எல்லாரும் சீல் போட்டு முத்திரை போட்டாங்க. ஆனால் கர்த்தர் அதை உடைச்சார். அல்லேலூயா. கர்த்தர் அதை உடைச்சார். அதே மாதிரி நீங்களும் நினைக்கலாம், நம்ம குடும்பம் இனி வாழ்வு உண்டா? நீங்கள் நினைக்காதீங்க. எங்கள் குடும்பமே சாட்சி. எங்கள் குடும்பமே என்னது, அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. மத்தியானத்துக்கு சாப்பாடு ஒன்று இராது. மத்தியானத்துக்கு சாப்பாடு ஒன்று இராது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு கோழி கூடு வீட்டில் கிடக்கு. கோழி நிறைய அந்த நேரத்தில் ஆண்டவர் கிருபையாக கொடுத்தார். அந்த கோழி எப்போ முட்டை போடுன்னு சொல்லி கோழி கூட்டுக்கு வெளியே கோழியை உள்ளே போட்டு அடைச்சிட்டு வெளியே இருந்து கக்குறக்காக ஒரு சத்தம் போடும் பார்த்தீங்களா, என்னை திறந்து விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் கொடுக்கும். அந்த முட்டையை தூக்கிட்டு ஓடுவோம், ஒரு கடைக்கு போவோம். அங்கே ஒரு கடைக்காரர், நமக்குரிய கடைக்காரர் ஒரு இருப்பார். எங்களை கண்ட உடனே இந்த கருப்பு கட்டி நொறுங்கு, கருப்பு கட்டி இருக்கு பார்த்தீங்களா, நொறுங்கு, அதெல்லாம் அள்ளி கூட்டி வச்சுருப்பார். இந்த முட்டையை கொடுத்துட்டு அந்த நொறுங்கு கருப்புட்டையை நிறைய தருவார், வாங்கிட்டு வருவோம். அதை கொண்டு போய் காப்பி போட்டு ஒவ்வொரு 2 டம்ளர் அங்கே சீனிக்கிழங்கு, அந்த காலத்தில் சீனிக்கிழங்கு ஆண்டவர் ஆசை மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை கொடுத்து அந்த சீனிக்கிழங்கு அந்த இது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருக்கு, ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. பிறகு பார்த்தீங்கன்னா தோசை, கேப்ப தோசையும் சோள தோசை ரொம்ப நாள் சாப்பிடும். நான் நினைப்பேன், வெள்ளை தோசை என்னைக்கு சாப்பிடுவோம்ப்பா, வெள்ளை தோசைன்னு ஒன்று இருக்கே இல்லையா, அது என்ன மாவு, அரிசி மாவு தானே, அது என்னைக்கு சாப்பிடுவோம் அப்படின்னா பண்டிகைக்கு அது கட்டாயம் கிடைக்கும். அல்லேலூயா. அதுவும் பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு தான் கிடைக்கும். எனக்கு ஒரு தம்பி இருக்கு, அவனுக்கு தான் கிடைக்கும். அவன் வச்சு மீதி வச்சா தான் எங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கான அந்த சோள தோசையும் கேப்ப தோசையும் தான் கிடைக்கும். நினைப்பேன், வெள்ளை தோசை என்னைக்கு சாப்பிடுவோம் இல்லையா, வெள்ளை சாப்பாடு ஒன்றுக்கு என்னைக்கு கிடைக்கும்னு சொல்லி மனசில் நிறைய நாள் நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, சாப்பாட்டுக்கு என்ன இல்லை, பஞ்சமே இல்லை. எத்தனை ஊழியர்கள் என்ன விதவிதமான சாப்பாடு குடிக்கிறீங்க, விதமான சாப்பாடுலாம் கர்த்தருடைய சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்டுருக்கிற சாப்பிடவே கிடையாது. பாருங்க, அப்படிப்பட்ட குடும்பத்தை எல்லாரும் இந்த ஊழியத்தில் ஊழியம் செய்ய கிருபையை குடும்பத்துடைய கோயில் போனப்போ அப்படியே அங்கே 1ஆம் மணிலாம் அடிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துடும். எல்லாரும் கோயிலுக்கு போனோம். இருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா கோயிலில் போய் ட்ரெஸ் மாதிரி உடனே அங்கே ஒரு ஆள் நமக்கு இருக்காரு. நீங்கள் கண்ட உடனே எந்த ஆள் வேஷ்டியும் இல்லை, உடனே எடுத்து வச்சிருப்பாரு. அந்த வேஷ்டியை கொண்டு வந்து நாங்கள் கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு கோயில் ஜெபம் முடிஞ்சு திரும்பி கொண்டு ரிட்டர்ன் பண்ணிடணும். அல்லேலூயா. பாருங்க, அந்த குடும்பம் எப்படி தரித்திரமாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 8 முழ வேஷ்டி கொடுப்பாங்க, அதை உடனே வீட்டுக்கு வந்த உடனே 4 முழமாக ஆக்கிடுவோம். 8 முழ வேஷ்டினா ஒரு ஆள் தான் கட்டலாம். அதை 2ஆக கழிச்சு 4 முழமாக ஆக்கிட்டா 2 பேர் கட்டிக்கலாம் இல்லையா. ஒரு வேஷ்டி 2 ஆக்கி அப்படி போட்டிக்கிட்டு இருப்போம். எங்கள் அண்ணா அந்த காலத்தில் திருச்சியில் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பயன்படுத்தின பேண்ட்டை எங்களுக்கு கொடுத்து விடுவாங்க. அந்த பேண்ட்டில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுசர் ஆக்கிடுவோம். அந்த டவுசர் எப்படி அவங்க கேட்டால்,
அந்த பேண்ட்டில் மேல் பகுதி எனக்கு டவுசரு, கீழ் பகுதி என் தம்பிக்கு டவுசரு. இதை தைக்க கொடுத்ததுக்கு ஒரு பெரிய ஒரு டெய்லர் எங்கள் வீட்டு பக்கம் இருந்தார். அப்படி டெய்லர் எங்கேயுமே நாட்டில் பார்க்க முடியாது. ஒரு பேண்ட்டை 2 டவுசர் ஆக்கி கரெக்டாக ஃபிட் பண்ண எவரால் முடியுமா? அப்படி ஒரு டெய்லர் எங்கள் வீட்டு பக்கத்தில் வச்சுருந்தேன். இதெல்லாம் நினச்சி இன்னும் நான் சொல்ல ஆரம்பித்தோம்னா இந்த கதை தான் போயிட்டே இருக்கும். இதை நான் நிறுத்தி வச்சுருந்தேன் போதும். இப்படிப்பட்ட ஒரு தரித்திரத்திலையும் ஒரு காலம் எழுத முடியாத ஒரு குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒழுங்காக கோயிலுக்கு என்ன செய்யணும், போயிடணும். அது மட்டும் இல்லை, குடும்ப ஜெபம் கட்டாயம் நைட்டு என்ன செய்யணும், பண்ணணும். பண்டிகைலாம் வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரே அழுகு தான் இருக்கும். ஏன்னா பண்டிகை துணி எடுக்க போது எங்கள் அப்பா 24 நைட்டு தான் சேலையை பற்றி பேச்சே என்ன செய்யும் இருக்கும். 24 நைட்டு அங்கே ஆயத்த நடக்கும். அப்போ தான் எங்கள் அக்கா மறுபடியும் உங்களுக்கு எதாவது துணி எடுக்கணுமான்னு கேட்பேன். ஆசை இருக்கும், ஆனால் எடுத்து கொடுக்க என்ன இருக்காது, வழி இருக்காது. அது பிறகு என்னத்தையும் அவங்க எடுத்துகிட்டு வருவோம். அது 1-2 பேருக்கு தான் இருக்கும். ஒரு முறை எங்கள் அண்ணன் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என் அண்ணனுக்கு துணி எடுக்கலை, பேண்ட்டு. அப்போ அந்த நேரம் புது துணி எடுக்கலை. எங்கள் அண்ணன் ஒரே சாதனை, எனக்கு புது துணி எடுக்காதனால நான் என்ன செய்ய முடியாது, கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வர முடியாதுன்னு சொல்லி வீட்டில் ஒரே அடம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே எங்கள் அப்பா இருக்கிறத போட்டு விடா, புதுசு எடுக்கட்டாலும் பரவாயில்ல, கோயிலுக்கு கட்டாயம் என்ன செய்யணும். எங்கள் அண்ணன் வரவே முடியாதுங்க. பக்கத்தில் மட்டை கிடச்சி, மட்டையை வச்சு எங்கள் அண்ணனுக்கு அரை விழுந்த பார்த்தீங்கன்னா அந்த அடி அடிச்சு நாங்களாம் ஓடியே போயிட்டோம். கோயில் எதையும் கேட்டாங்க, ஓடி போய் அடித்து தெரு வழியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. பக்கத்தில் வீட்டு உள்ள ஆள் எழுப்பி என்ன அப்படி அடிக்கிற ஒரு ஆளுக்கு போயிடணும்னு சொல்லி, நீ சும்மா இரு, கோயிலுக்கு நாங்கள் கட்டாயம் என்ன செய்யணும். ஒருவேளை மனுஷன் முகத்தை பார்க்கலாம், ஆண்டவர் என்ன பார்க்குறாரு, இருதயத்தை பார்க்குறாரு. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அண்ணன் ஒரு பெரிய மேஜர் ஆஃபீஸர் லெவலில் கர்த்தர் கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவங்களால எங்களுடைய குடும்பங்கள் எத்தனையோ முறை போஷிக்கப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். அவர்கள் கொடுத்த துணைவி எங்களுடைய அண்ணி மூலமாக கர்த்தருடைய குடும்பத்துக்கு ஏராளமான நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய பெரிய காரியங்கள். பிரியமானவர்களே, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய குடும்பம் உயரும். சரிதானா? நம்முடைய குடும்பம் எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாயும் உலக பிரகாரமாயும் எல்லா விஷயத்திலையும் கர்த்தருடைய குடும்பங்களை கட்டாயம் என்ன செய்வார், உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி உட்கார்ந்துட்டார். அப்படியே உட்கார்ந்துட்டார். அல்லேலூயா. வர வர அவர் பலமாட்டே இருக்கிறார். சவுலுடைய வர வர பலவீனமாய் கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு முன்னால எவராலும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் கூட்டி தந்துகிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். அப்போ இன்றைக்கு இந்த இடங்கள்ல நம்ம கர்த்தருடைய அபிஷேகத்தை அதிகமாக நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த அபிஷேகத்தை இனி நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். அந்த அபிஷேகத்துல நம்ம வழி நடத்தப்படணும். அந்த அபிஷேகம் எப்படி நடத்துன்னு சொல்லி காத்திருக்கணும். அப்போ அந்த அபிஷேகம் நம்மளை சரியான பாதையில என்ன செய்யும், வழி நடத்தும். சரிதானா? ஒரு காரியத்தை யோசிக்கும் போது உடனே நம்ம சொல்லணும், நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் எப்படி நடத்துவார்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி வார்த்தை நம்ம வாயில வரணும். சரிதானா? நான் ஜோமெட்டு அங்கே போகிறேன், நீ ஜோமெட்டுக்கு போ, நீ அங்கே போ, நீ இங்கே போ, எல்லாம் பார்த்துக்கிடுவோம், சடையில் கடைசியில் போடிக்கிறோம்னு சொன்னால் எல்லாம் குழப்பமாக தான் என்ன செய்யும், மாறும். கர்த்தர் எப்படி நடத்துவார் என்பதை அறியும். தாவீது அடிக்கடி சொல்வார், இனிமேல் என் ஆண்டவர் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் நம்முடைய சமூகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை அவர் ரொம்ப விரும்பினார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபையினால நம்முடைய குடும்பங்கள் இன்னும் வளர்க்கப்படணும், உயர்த்தப்படணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆவியானுடைய வழிநடத்தலை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் என்ன செய்யணும், செய்வோமானால் அந்த ஆவியானவர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு, விடுதலை உண்டு. ஆகினால
கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளை விசேஷமாக வழி நடத்தும். இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தை கூட்டத்தோடு மட்டும் விட்டுறக்கூடாது. சரிதானா? இங்கே பேசிட்டு இதை என்ன செய்யக்கூடாது, விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த அபிஷேகம் நம்மளை வழி நடத்துறதுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே போகணும். அந்த அபிஷேகம் எப்படி நடத்துறது, எந்த ஊருக்கு போகலாம், எப்படி போகலாம், என்ன பிளான் பண்ணி போகலாம், அந்த அபிஷேகம் நம்மளை எப்படி நடத்தும் என்று சொல்லி அந்த அபிஷேகத்தை முன்னால் விட்டு நம்ம பின்னாலே போயிட்டே இருக்கணும். சரிதானா? நம்ம ஆளுக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது, நான் வரேன் நீ வரேன்னு ஓடினோம்னா நம்ம தான் போகணும், அபிஷேகம் அதாட்டு இருக்கும். ஆக அபிஷேகத்தை முன்னால் கொண்டு போய் அபிஷேகம் நடத்துகிறபடியே ஒவ்வொரு காரியத்தில் நம்ம என்ன செய்யணும், செய்வோமானால் நமக்கு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. 3 சபையில் ஆண்டுடைய கிருபையினால கேட்டகிஸ்ட் சபை ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். முதலாவது நான் ஊழியம் செய்த சபை சின்ன கிராம சபை, 2வது ஊழியம் செய்த சபை கொஞ்சம் பாரம்பரிய சபை, 3வது ஊழியம் செய்த சபை ஒரு பெரிய ஆவிக்குரிய சபை. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோஷன் வருது. முதலாவது 50 குடும்பத்தை கொடுத்தாரு, அப்புறம் 125 குடும்பத்தை கொடுத்தாரு, அப்புறம் 400 குடும்பத்தை கொடுத்துட்டார். ப்ரொமோஷனா டி ப்ரொமோஷனா? அல்லேலூயா. ப்ரொமோஷனா டி ப்ரொமோஷனா? ஒரு நாள் ஆண்டவனுக்கு டி ப்ரொமோஷன் கொடுக்கவே மாட்டார். டி ப்ரொமோஷனா மேலே தூக்கிட்டு கீழே போட்டு அடிக்கிறது. இதை ஒரு நாள் கர்த்தர் செய்ய மாட்டார். அப்படியே கொஞ்சமாக என்ன செய்வார், சர்ச் ஒர்க்கு போய் நிற்கிறேன், எப்படி நடத்தணும், இந்த சர்வீஸ் எப்படி நடத்தணும், இது ஒன்றுமே நமக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நானும் வீட்டோடு சேர்ந்து பிள்ளைகளாக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நடத்து எங்களுக்கு என்ன தரும், ஒரு பலனையும் கிருபை எங்களுக்கு தாரும். ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார். அதுதான் சொல்ல வரேன். அல்லேலூயா. அப்போ இந்த ஊழியம் எப்படி நடத்தணும், குடும்பம் எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணுங்கிறது எல்லாம் நம்ம யார்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கணும். அப்போ சர்ச் ஒர்க்கில் 1ஆம் மணி அடித்து போட்டுட்டு என்ன பண்ணுறது, இந்த கிராம சபையில் ஆட்கள் முதலாவது வராமல் இருந்தாங்க. 1ஆம் மணி அடித்து போட்டு அன்றைக்கி கம்யூனிட்டி சர்வீஸாக இருந்தால் வீடு வீடாக போயிருது. அம்மா வாங்க எல்லாம் வாங்கயா, எல்லோரும் நற்கரணைக்கு என்ன செய்யுங்க, வாங்க 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 வாங்கன்னு அவர் சொல்லுவார், நீங்கள் போங்கன்னு அவர் ஆரம்பிப்பார். கடைசியில் நம்மளை விட்டுட்டு அவர் எங்கேயாவது போயிடுவார். அப்புறம் அவரை தேடி பிடிச்சி கொண்டு போனால் இப்படி ஒருவரையாக பிடிச்சி கொண்டு வருது, பிடிச்சி கொண்டு வந்து இங்கே பிடிச்சி விடும், அது ஓடி போயிடும். அப்புறம் இதை பிடிச்சி கூட இது ஓடி போயிடும். அப்புறம் எல்லாரையும் கூட்டி சேர்த்து அந்த ஆராதனைகளை கொண்டு வந்து அப்படி தான் அந்த ஊழியத்தை ஆரம்பத்தில் முதல் செய்ததுக்கு உற்சாகமாக செய்தேன்.